பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சிலுவையில் தொங்குனா இயேசுவின் சாட்சி, அதை பற்றி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51லேருந்து 55 வரை வாசிக்கலாம். அப்பொழுதே இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனே காதர வெட்டினார்கள். அப்பொழுதே இயேசு அவனை நோக்கி, நீ பட்டயத்தை திரும்ப அதன் உரையில் போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவான். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லெகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வே, ஆனால் இவ்விதமாக சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்த தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லைன்னு சொல்லி இயேசு அந்த வேத வாக்கியம் நான் வாசி அதை இயேசு அவங்களுக்கு போதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறான். மத்தேயு 27:4 யூதாஸ்கரியத்தை என்ன சொன்ன, குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யூதாஸ்கரியத்தை புலம்பினதாக வாசிக்கலாம். அவர் சாட்சி சொல்கிறார். குற்றமற்ற இரத்தம் சொல்லி அவர் சாட்சி சொல்லுது. மத்தேயு 27:19 பீலாத்துவின் மனைவி, நீதிமானே ஒன்றும் பண்ணிடாதே, ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி பீலாத்துவின் மனைவி சொன்னான். மத்தேயு 27:24 பீலாத்து சொல்கிற, நீதிமாண்ட இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவனு சொல்லி தண்ணீர் எடுத்து கைகளை கழுகினான்னு சொல்லி பார்க்குறோம். நான் குற்றமற்றவன்னு சொல்லி சொல்கிறாங்க. லூக்கா 23:41 கள்ளன் சொல்கிறதா, தாகாத் ஒன்றையுமே இவர் நடப்பிக்கவில்லையே, நாமோ இந்த மரணத்துக்கு தகுதியாக இருக்கிறேன், இவர் தாகாத்ததாக ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கள்ளன் சொல்லப்படுகிறது. லூக்கா 23:47 100க்கு அதிபதி சொல்கிறா, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருக்கிறான் சொல்லி சொல்லப்படுகிறது. இத்தனை பேர் இயேசுவின் இடத்துல சுற்றி நின்ற ஜனங்களை சாட்சி கொடுக்குறாங்க. 100க்கு அதிபதி, கள்ளனே, பீலாத்துவின் மனைவி, யூதாஸ்கரியா, எல்லாருமே சொல்கிறதாக நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்மளோட சாட்சி எப்படி இருக்கும்? நம்ம சாட்சியை மற்றவங்க நம்மளை பற்றி நல்ல விதமாக சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். பூலோகத்தில் நல்லா நடந்து கொள்ளணும். இவங்க ஒரு ஜெபிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்கிறவங்க, அப்போ எல்லாருக்காக உதவி செய்கிறவங்க, எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல சாட்சி நமக்குள்ள இந்த பூலோகத்தில் நம்ம வாழும்போதே சாட்சியோடு இருக்க, அந்த சாட்சி வரும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளணும். அப்படி வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வசனத்தை கேட்குற யாவரும் சாட்சி உள்ளவளாக மாறட்டும் சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசு